ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்குங்க. கரிஞ்சிடாமல் லேசாக வறுத்தெடுத்துக்கலாம். இது போல் நல்லா வறுத்தெடுத்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்குங்க. பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு திருப்பி அதே பாத்திரத்திலேயே சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். பாசிப்பருப்பு வெந்து வர்றதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வேக வைக்கும்போது ரொம்ப வெந்து வந்துடும். அதனால பாத்திரத்திலே வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா கொதிஞ்சு வெந்து வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இது போல் கரண்டி வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. பருப்பு கடையிற மாதிரி நல்லா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா பாசிப்பருப்பு நல்லா கடைஞ்சி வந்துடும். இது போல் நல்லா தண்ணியெலாம் குறைஞ்சி வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்குங்க. அடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடும். பாகுப்பதெல்லாம் வரணும்ல, கரைஞ்சி வந்தாலே போதும். வெள்ளை கரைசல் இந்த அளவுக்கு நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்துடும்னே முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறோம். அதனால் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே நெய்லேயே 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரவை சேர்க்கும் போது நல்லா பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும். அதுக்காக இது சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த ஸ்வீட் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பாசிப்பருப்பு மட்டும் சேர்க்கும் போது ரொம்ப லேசாக இருக்கும். அதனால் ரவை சேர்த்துக்கிறோம். கூடவே 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ரவை தேங்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டு வந்துடும் நெய் கூட சேர்ந்து. இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது போல் நல்லா ரவை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் கூட சேர்ந்து ரவை நல்லா வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. இந்த ஸ்வீட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் குறைஞ்சி நல்லா வெந்து வந்துடுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இது போல் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். நம்ம லாஸ்ட்டாக வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பாசிப்பருப்பு ஸ்வீட் ரெடி ஆயிரும். இது கூட சேர்ந்து கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான பாசிப்பருப்பில் செஞ்ச ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். SKMI சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.